அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் உலகம் 369 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. நவகிரகங்களின் பிடியில் இருந்து விடுபட வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள். இந்த பிரபஞ்சம் இயங்குவதே 9 கோள்களின் ஆளுமையால் தான். நமது முன்னோர்கள் நேரத்தை கணித்தும் நாட்கிழமையை கணித்தும் இந்த கோள்களை அடிப்படையாக வைத்ததுதான். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த கோள்களை மையமாக வைத்துதான் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்தையே ஆட்பிக்கும் இந்த கோள்கள் மனிதனின் வாழ்க்கையிலும் பலவித மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. ஒருவரின் ஜாதகத்தில் இந்த நவகிரகங்களின் அமைப்பு சரியாக அமையவில்லை எனில் அவர்களின் வாழ்க்கை போராட்டமானதாகவே இருக்கிறது. இவ்வாறான நவகிரக தோஷத்தில் இருந்து விடுபட செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றளவிலும் பல ஆராய்ச்சியாளர்களின் அளவிற்கு எட்டாத ஒன்று நமது முன்னோர்களின் துல்லியமான கணிப்புகள் தான். இன்று வரையிலும் பலராலும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு அவர்களது அறிவுத்திறன் இருந்துள்ளது. அப்படி இன்று நேரம் பார்க்க கடிகாரம், நாள் பார்க்க நாட்கட்டி, இப்படி அனைத்துமே அவர்களின் குறிப்பில் இருந்து தோன்றியவைகள்தான். இன்றைய காலத்தில் புதிதாக பல ஆராய்ச்சிகளும் புதுமையான விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவை அனைத்துமே நமது முன்னோர்களால் முன்கூட்டியே அறியப்பட்டவையாகவே இருக்கின்றன. மேலும் மேலும் பலரும் வியப்புக்கும் வகையிலே நமது முன்னோர்கள் வாழ்ந்துள்ளனர். இப்படி அவர்களின் அனைத்து வித குறிப்புகளும் இந்த நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. எனவே இவ்வளவு பலம் வாய்ந்த நவகிரகங்களின் ஆளுமை நமது கட்டத்தில் நன்மையாக இருந்தால் மட்டுமே நமது வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். ஆகவே நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் நவதானியங்களை பயன்படுத்தி சமைத்த உணவை உண்பதன் மூலம் நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட முடியும். இதில் சூரிய தோஷம் உள்ளவர்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து காயத்ரி மந்திரம் சொல்வதன் மூலமும், ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையினால் செய்த உணவினை தானமாக கொடுப்பதன் மூலமும் சூரிய தோஷத்திலிருந்து விடுபட முடியும். அடுத்ததாக சந்திர தோஷம் உள்ளவர்கள் நெல் சம்பந்தமான உணவுகளை தானமாக கொடுக்கலாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் துவரம் பருப்பினான உணவு வகைகளை தானமாக கொடுக்கலாம். புதன் தோஷம் உள்ளவர்கள் புதன்கிழமையில் பச்சை பயிரை தானமாக கொடுக்கலாம். குரு தோஷம் உள்ளவர்கள் வியாழக்கிழமை அன்று கொண்டை கடலையை தானமாக செய்யலாம். ராகு தோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் கருப்பு உளுந்தை தானமாக கொடுப்பதன் மூலம் திருமண தோஷத்தில் இருந்து விடுபட முடியும். கேது தோஷம் உள்ளவர்கள் துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும். சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று எல் விளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பிடித்த நிற வஸ்திரங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலமும் நவதானிய பிரசாதத்தை நவகிரகங்களுக்கு படைத்து விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலமும் நவகிரக தோஷ பாதிப்பிலிருந்து விடுதலை பெற முடியும். ஒருவரின் ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் அமைப்பையும் தோஷத்தையும் சரி செய்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை பலவித ஏற்றங்களை பெற முடியும். நன்றி.